பாக்கியலட்சுமி சீரியல். ஈஸ்வரியை லெஃப்ட் ரைட் வாங்கும் பாக்யா. கோபி எடுத்த முடிவு. மயோ சொன்ன விஷயம். பாக்யா வீட்டிற்கு வந்த நபர்களிடம் ஈஸ்வரி சொன்ன வார்த்தையை கேட்டு பாக்யா கோபப்படுகிறார். அதே நேரத்தில் பாக்யா சொன்ன வார்த்தையை கேட்டு கோபி ஃபீல் பண்ணுகிறார். அடுத்ததாக மயோவிடம் பாக்யா வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போது மயோ சொல்கிறாள், நீங்கள் வாங்கி கொடுத்த டிராயிங் புக்கில் தான் படம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு படத்தை காட்ட சூப்பராக இருக்குன்னு பாக்யா சொல்ல, இன்னும் நிறையா இருக்குது ஆண்டி, நாளைக்கு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன் மயோ சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோனை வச்சிடுறான். அடுத்ததாக ஈஸ்வரி கிச்சனில் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறார். ஹாலில் கோபி ஃபோன் பேசிவிட்டு கிச்சனுக்கு வர்றார். என்னம்மா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கேன்னு கேட்க, இல்லை நான் யாருக்கிட்டேயும் பேசலை, இந்த வீட்டில் யாருமே இல்லை, நீயும் ஃபோன் பேசிகிட்டு இருக்க, இனியா மேலே படிக்க போகிறேன்னு சொல்லிடுறான். நான் யார்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஈஸ்வரி. சரி வாங்க வாக்கிங் போகலாம்னு கோபி கூப்பிட்றார். இல்லை நான் வரல, நீ போயிட்டு வான்னு சொல்கிறார். பின்ன வாங்க வெளியே எங்கேயாச்சும் காரில் போயிட்டு வரலாம்னு சொல்ல, நான் வரல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வேணா போயிட்டு வான்னு ஈஸ்வரி சொல்கிறார். என்னம்மா ஆச்சுன்னு கோபி கேட்குறார். இந்த வீடு முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்குதுன்னு ஈஸ்வரி புலம்புகிறார். ஒரு காலத்தில் உங்கள் அப்பா 6 மணி ஆனால் இந்த சேரில் உட்காந்துட்டு ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். வீட்டில் எல்லோரும் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ யாரும் இல்லாமல் அமைதியாக இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அப்போது இனியா மேலே இருந்து கீழே ஃபோன் பேசிக்கிட்டே வர்றா. ஃபோன் பேசிக்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஆப்பிளை எடுத்துக்கிட்டு திரும்பவும் மேலே போகிறார். அப்போது கோபி இனியாவை நிறுத்தி, நானும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கிறோம், நீ எதுவுமே பேசாமல் போகிறேன்னு கேட்க, இல்லை டாடி நான் ப்ராஜெக்ட் செய்யணும், அதனால தான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு என்ன இனியா முகத்தை கூட பார்த்து பேசாமல் ஃபோனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு கோபி அதற்கு இனியா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க டாடி, எனக்கு வேலை இருக்குதுன்னு கிளம்புகிறார். அப்போது கோபி ஈஸ்வரியிடம், முன்பு மாதிரி இனியா இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, நம்மக்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறான்னு கோபி சொல்கிறார். இப்போ இனியாவுக்கு இந்த வீட்டில் பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு ஈஸ்வரி சொல்கிறார். பிறகு பாக்கியா ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியல. செலியன் எழில் விஷயத்தில் இவள் இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்ல, அதற்கு கோபி, அப்படி இல்லைம்மா, 2 பேருமே வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுங்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இனி ஃப்ரீயாக இருக்கட்டும், ஏதாவது பண்டிகைனா ஒன்று சேர்ந்து கொண்டாடலாம் என்று சொல்கிறார். ஏற்றுக்கொள்ளாத ஈஸ்வரி, இப்போ 45 வயசில் ஓடுற மாதிரி நான் 85 வயசில் ஓட முடியுமா, என்னதான் பாக்கியா அவளுக்குள் தைரியம் சொல்லிக்கிட்டாலும் அவளை பார்த்துக்க யாராவது வேண்டாமா, இப்போ என்னை பார்த்துக்க நீயும் பாக்கியாவும் இருக்கிற மாதிரி அவளை பார்த்துக்க யாராவது வேண்டாமான்னு கோபியிடம் ஈஸ்வரி கேட்கிறார். ஆமாம்மா, எனக்கே இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளெல்லாம் நான் தனி மனுஷனாக தான் நிற்க போகிறேன், பாக்கியாவுக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு கிடையாது, நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியலேன்னு கோபி புலம்புகிறார். அடுத்ததாக பாக்கியா வீட்டிற்கு உறவினர்கள் வருகிறார்கள். அவர்கள் கோபி இந்த வீட்டில் இருப்பது பற்றியும், செலியன் எழில் இருவரும் வீட்டை விட்டு தனி குடித்தனமாக போய்விட்டார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஈஸ்வரி, கோபியும் பாக்கியாவும் இப்போ ஒன்றாக தான் வாழ்கிறாங்கன்னு ஈஸ்வரி சொல்கிறார். பிறகு பாக்கியா கோவப்படுவதை பார்த்து அவர்களை சீக்கிரமாக வீட்டிலிருந்து கிளப்பி விடுகிறார். அவர்கள் போனதும் பாக்கியா சண்டை போடுகிறார். ஈஸ்வரி சொல்கிறார், நான் இப்படி சொன்னதுக்கு காரணம், இனியாவுக்கு கல்யாணம் ஆகும்போது நீயும் கோபியும் பிரிந்து இருக்கிறது தெரிஞ்சா நல்லா இருக்காது, அதனால தான் இப்படி சொன்னேன்னு சமாளிக்கிறார் ஈஸ்வரி. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாக்கியா கோபியை பார்த்து, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறார். இதை கேட்டு கோபி ஃபீல் பண்ணுகிறார். இப்படியாக இந்த எபிசோட் முடிவடைகிறது.